விவசாயி மரணம், போலீசார் காயம். விமர்சனமாகும் டெல்லி விவசாயிகள் போராட்டங்களும். அது மட்டும் இல்லாம சென்ற முறை பாஜக விவசாய போராட்டங்களை அணுகிய விதத்துக்கும் இப்போ அவங்க அணுகிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதா சொல்லப்படுது. மக்களவை தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல பாஜகவுக்கு இந்த மாற்றம் தேவை. அரசு வேலை தருவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு போராட்ட களத்துல இருக்கிற விவசாயிகளோட 177 எக்ஸ் கணக்குல முடக்க சொல்லி அந்த நிறுவனத்துக்கிட்ட கோரிக்கை முன் வச்சாங்க. அந்த நிறுவனமும் அந்த கணக்குகளை முடக்குச்சு. ஆனா அந்த நிறுவனம் எங்களுக்கு இந்த விவகாரத்துல உடன்பாடு இல்லை, ஏன்னா இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற வருத்தத்தையும் பதிவு செய்திருந்தாங்க. அதே போல 2020ஆம் ஆண்டு டெல்லி விவசாயிகள் நடத்திய போராட்டத்துல முக்கிய சங்கமா இருந்ததுன்னா அது பாரதிய கிசான் யூனியன் சங்கம் தான். ஆனா அது இம்முறை இந்த போராட்டத்துல பங்கேற்கல, இது பற்றி கருத்தும் பதிவு செய்யாமல் இருக்காங்க. அதனாலேயே இது வெறும் அரசியல் நோக்கத்துக்காக தான் போராட்டமே நடக்குது அப்படின்னும், மக்களவை தேர்தல் நெருங்குறதுனால காங்கிரஸ் விவசாயிகளை தூண்டி விட்டு இந்த போராட்டத்தை நடத்துது அப்படின்னு பாஜகவினர் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த போராட்டம் கண்டிப்பா பாஜகவுக்கு பின்னடைவை தான் தரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ வேளாண் சட்டத்தை பாஜக கைவிட்டுச்சு. அதே போலதான் இம்முறையும் நடக்கும் அப்படிங்கறதா பலரோட கருத்தா இருக்கு. அதுக்கான முதல் படியாதான் எக்ஸ் தளத்துல விவசாயிகளோட கணக்குகளை பாஜக முடக்க சொல்லுச்சு அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு வியூகங்களை வகுத்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக போராட்டங்களை அணுகிற விதம் மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த போராட்டங்கள்ல பேச்சுவார்த்தையை பாஜக நடத்தினாங்க. அதுல சில குறைகள் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா சொல்லணும்னா மத்திய அமைச்சர்களே விவசாயிகளை தீவிரவாதிகள் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ மத்திய அமைச்சர்கள் இணைந்து விவசாயிகள் கூட பல தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இப்படியா பாஜகவோட வியூகங்கள் சற்றே இங்க மாறி இருக்கு. இதுல பாஜகவோட உள்ளடி அரசியல் இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படின்னா ஹரியானா மாநிலத்துல பாஜக ஆட்சி செய்யுது, அதே மாதிரி பஞ்சாப் மாநிலத்துல ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில இருக்கு. இப்போ பஞ்சாபை சேர்ந்த ஒரு விவசாயி தான் மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு பஞ்சாபோட முதலமைச்சர் பகவத் மான் 1 கோடி நிதியும் அறிவிச்சிருக்காரு. என்னதான் நிதி அறிவிச்சாலும் கூட மரணத்துக்கு காரணமானவங்களை நீங்க கொலை வழக்குல பதிவு செய்யுங்க, கைது செய்யுங்க அப்படின்னு விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா அப்படி போலீசார்களை கைது செய்தோம் அப்படின்னா அது ஹரியானா மாநிலத்துக்கு எதிராக பஞ்சாப் மாநிலம் நடக்கிறதா மாறிடும். அப்படி ஒருவேளை பஞ்சாப் அரசு வழக்கு பதியாம போனா விவசாயிகள் மத்தியில ஆம் ஆத்மியோட பேரு கெட்டு போகும். அதனாலதான் இப்போதைக்கு நிவாரண தொகையை அறிவிச்சுட்டு சேஃப் சைட்ல இருக்காங்க ஆம் ஆத்மி. ஆனா விவசாயிகளோட கோபத்தை ஆம் ஆத்மி பக்கம் திருப்பி இதுல உள்ளடி அரசியலை செய்யறதுக்கு பாஜக தீவிரம் காட்டிட்டு வருது. மக்களவை தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல விவசாயிகள் போராட்டத்தை கையில எடுத்திருக்கிறது பாஜகவுக்கு பின்னடைவை தான் தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை தவிர்க்க பாஜக பல வேலைகளை செய்துட்டு வருது. இருந்தாலும் பாஜக விவசாயிகளை நடத்துற விதம்
மற்ற மாநிலங்கள்ல இருக்கும் விவசாயிகளுக்கு பாஜக மீது வெறுப்பை உண்டாக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. தேர்தல் நெருங்க நெருங்க பல காட்சிகள் அரங்கேறும். அதனால இந்த பிரச்சனை எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ விவசாயிகள் நேர்மையான சரியான கோரிக்கைகளை முன் வச்சு போராடும் போது மத்திய அரசோ மாநில அரசோ அதுக்கு இசைவு தெரிவிக்கணும் அப்படிங்கறதா மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி. நான் நிவேதா தனிமொழி.